அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குறிப்பு அறிவுறுத்தல் குறள் எண் 1680. பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காமநோய் சொல்லி இரவு. கண்களினாலே காதல் நோயை தெரிவித்து கெஞ்சுதல் என்பது பெண்ணிற்கு மேலும் பெண்மை சேர்ப்பது. Expressing the love disease through eyes is adding more feminine nature to the female. என் துடிப்பா, விழி மொழியால் விரக வேதனை சொல்லுதல் பெண்மைக்கு மேலும் பெண்மை கூட்டுதல். விழிமொழியால் விரக வேதனை சொல்லுதல் பெண்மைக்கு மேலும் பெண்மை கூட்டுதல். கவிப்பேரரசு அவர்களுடைய உரை. மொழி தோற்றுவிடும் பொழுதுகள் உண்டு, சிலவற்றை சொற்களால் சொல்லவே இயலாது. காமநோயின் துன்பத்தை தாங்க முடியவில்லை, உடன் கொண்டு போ என்று கண்களால் சொல்லி இறந்து நிற்பது பெண்ணே அறிந்திராத பெண்மையின் பெருங்குணமாகும் அப்படின்னு வைரமுத்து சொல்றார். அப்ப பெண்மைக்கு ஒரு சிகரம், பெண்மையினுடைய பெருங்குணம் அது என்ன அப்படின்னா, வாயால் எல்லாத்தையும் சொல்ல முடியாதுங்க. அப்படி சொல்ல முடியாத அந்த ஒரு சூழ்நிலையில கண்கள் பேசும். கண்கள் பேசும் அப்படிங்கிறது கண் மருத்துவருக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், காதலர்களுக்கும் தெரியும். அந்த கண்கள் பேசி கெஞ்சுது, என்னை கூட்டிட்டு போடாம கூட, இங்க தனியா என்னால முடியலடா அப்படின்னு கண்கள் அப்படி ஒரு நாடகம் நடிச்சு பேசுது. அதை புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமையில் தலைவர் இருக்கானா இல்லையான்னு தெரியல. அவனுக்கு அங்க என்ன சிக்கலோ தெரியல, பிக்கலோ புடுங்கலோ என்னவோ தெரியல. அதனால அவன் கிளம்பி போற அவசரத்தில் இருக்கான். ஆனா தலைவர் அவனை கெஞ்சரா, வாயில சொல்லி கெஞ்சல, பிளீஸ் பிளீஸ் கூட்டு போடான்னு சொன்னா கூட புரிய, அது அவ்வளவு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. கண்கள் பேசுது, தாரதாரியா கண்ணீர் வருது. அப்படி பேசுற அந்த கண்களினுடைய மொழிகள் புரியாம, நீ பிரிஞ்சு போவாயா, என்னையும் கூட்டிட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கிறா. வளர்த்த கலை மறந்து விட்டாய் கேளடா கண்ணா என்ற அற்புதமான பாடல் இருக்கும். அது நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அதுவும் நீ பிறந்த பின்பு கூற இயலுமா கண்ணா அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருப்பார். அதுவும் அற்புதமான பாடல். அதே மாதிரி இன்னொரு பாடல் பாவலர் தமிழின் பண்பான காதல் மௌன கலையன்றோ, பெண்மை மனதின் நிலையன்றோ, பாடும் மனதின் பண்பான ஆசை பார்வை வழியே தோன்றுமே, இனி வரும் நாளெல்லாம் நம் திருநாடன்றோ, கண்களின் வார்த்தைகள் புரியாதோ, காத்திருப்பேன் என்று தெரியாதோ, ஒரு நாளில் ஆசை என்னமே மாறுமோ. இதுக்கு மியூசிக் பாத்தீங்கன்னா வெறும் ஸ்பூனையும் 2 ஸ்பூனையும் பிளேட்டையும் வச்சு தட்டி போட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு இசையமைச்சவர் சுதர்சனம். கண்ணதாசனுடைய வரிகள் AM ராஜா, P சுசீலா. கடத்தூர் கண்ணம்மா என்ற படத்தில் பாடிய பாடல் இது. இந்த பாடல தாங்க சொல்லுது, பாடும் மனதினுடைய பண்பான ஆசை பார்வை வழியே வெளில வருண்டா, அதை கண்டுபிடிங்கடா காதலர்களா அப்படின்னு கண்ணதாசன் சொல்றாரு. மௌனக்கலையா இருக்கும், அங்கதான் பெண்மை பேசும். மௌனமே இருக்கும், அங்க பெண்மையே பேசும். அதுதான் இந்த குறள் சொல்லக்கூடிய பொருளையும் எடுத்து கண்ணதாசன் கையாண்டிருக்காரு. பெண்ணினால் பெண்மை உடைத்தென்ப கண்ணினால் காம நோய் சொல்லி இரவு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷின திரளையா, வடியக்கிழமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம், நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.